நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் யூடியூப் சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த ரிப்ளை இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, யூடிஐடி கார்டை பயன்படுத்தி ரயிலில் பயணம் செய்யலாம் என்று சமீபத்தில் ஒரு அறிவிப்பானது இந்திய ரயில்வே துறையிடமிருந்து வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு உண்மையா? இதை பற்றி நாம் முழுமையாக அலசுவதற்காகத்தான் இந்த காணொலியில் இணைந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை தவிர மற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் கால் பங்கு கட்டணத்திலும், காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் மட்டும் அரை பங்கு கட்டணத்திலும் ரயிலில் பயணம் செய்வதற்கு இந்திய ரயில்வே துறையானது அனுமதி வழங்கியிருக்கிறது. காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% இருந்தால் மட்டுமே ரயிலில் பயணிக்க முடியும். பார்வை மாற்றுத்திறனாளிகள் 90% மேல் இருந்தால் மட்டுமே ரயிலில் பயணிக்க முடியும் சலுகை கட்டணத்தில். மற்ற இதர வகையான ஊனமுடையவர்கள் அனைவரும் 40% இருந்தாலே பயணிக்கலாம் என்று ஏற்கனவே ரயில்வே துறை ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரயில்வேயில் சலுகைகளை பெறுவதற்காக அனெக்சர் 1, அனெக்சர் 2 என்று 2 படிவங்கள் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த அனெக்சர் 1 என்பது பிளைண்ட்னஸ், பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே அந்த விண்ணப்ப படிவமாகவும், அனெக்சர் 2 என்பது அனைத்து ஊனம் உடையவர்களுக்காகவும் இந்த படிவமானது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த அனெக்சர் 1, அனெக்சர் 2வில் நேரடியாக மருத்துவரிடம் சென்று நாம் கையொப்பம் பெற்று அதன் அடிப்படையில் அந்த ரயில்வே பாஸை வைத்துக்கொண்டு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பான் கார்டு, யூடிஐடி கார்டு, நம்முடைய புகைப்படம் உள்ளிட்ட ஆவணங்களோடு திவ்யாங்ஜன் கார்டு என்று சொல்லக்கூடிய இணையதள முகவரியில் சென்று மாற்றுத்திறனாளிகளுக்கான ரயில்வே பாஸை நாம் பதிவு செய்தோம் என்றால் ஸ்மார்ட் கார்டு வடிவிலான ரயில் பாஸ் என்பது நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் கார்டு வடிவிலான ரயில் பாஸை வைத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் எவ்விதமான தங்குதடையும் இல்லாமல் நாம் பயணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன சலுகை கட்டணத்தில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் தொடர்ச்சியாக கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் வலியுறுத்தி வருவது, மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியா முழுவதும் செல்லத்தக்க ஒரே வடிவிலான அடையாள அட்டை கொடுக்க வேண்டும். மாநிலத்துக்கு மாநிலம், மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபட்ட அட்டைகளை வழங்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக 2011ஆம் ஆண்டு முதல் 16ஆம் ஆண்டு வரை நாம் போராடியதன் பலனாக 2016ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நிறைவேற்றியது. அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்நோக்கு அடையாள சான்று என்று சொல்லக்கூடிய யூனிக் டிசேபிள்டு ஐடி என்று யூடிஐடியை அறிமுகப்படுத்தியது. இந்தியா முழுவதும் இந்த ஒரு கார்டை வைத்து அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் ஒரே அடையாள அட்டையை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். இந்த அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் கடந்த பின்னரும் கூட இன்று வரை அந்த யூடிஐடி கார்டை முழுமையாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குவதற்கோ அல்லது இந்த யூடிஐடி கார்டை பயன்பாட்டை கொண்டு வருவதற்கோ, இந்த யூடிஐடி கார்டை இந்த பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான தேவையான நிதியை ஒதுக்குவதற்கோ இன்றைய அரசாங்கம் முன்னுக்கு வரவில்லை. அதற்கான நிதியும் ஒதுக்கவில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய சங்கம் ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பஸ் பாஸ் தனியாக, பஸ்ஸில் கூட போகிறவங்களுக்கு பாஸ் தனியாக, ரயில் பாஸ் தனியாக, இப்படி ஒவ்வொரு சலுகைக்கும் ஒவ்வொரு விதமான வடிவத்திலான அட்டைகளை பயன்படுத்துவது என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகுந்த சிரமத்தை கொடுக்கும். எனவே பேருந்தில் பயணிப்பதற்கும், ரயிலில் பயணிப்பதற்கும், ஏன் விமானத்தில் பயணிப்பதற்கு கூட இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான யூடிஐடியை பயன்படுத்தி செல்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும். இந்த ஒரு ஆவணத்தை மட்டுமே எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாம் வலியுறுத்தி வந்தோம். ஆனால் ஒன்றிய அரசாங்கம், குறிப்பாக ரயில்வே துறை, நாங்கள் யூடிஐடி கார்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தனியாக அவர்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு அட்டையை நாங்கள் கொடுப்போம், அந்த அட்டையை பயன்படுத்தித்தான் அவர்கள் செல்ல வேண்டும், யூடிஐடி கார்டை பயன்படுத்தி எந்த வகையிலும் அவர்கள் பயணிப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்று தொடர்ச்சியாக மறுத்து வந்தார்கள். இதையொட்டி டெல்லி உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தேசிய அளவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டு தற்போது வரை வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்பதை உங்களது கவனத்தில் கொண்டு வருகிறேன்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக ஒன்றிய ரயில்வே துறையிடமிருந்து ஒரு உத்தரவானது வந்திருக்கிறது. அந்த உத்தரவில் மாற்றுத்திறனாளிகள் யூடிஐடி கார்டை பயன்படுத்தி ரயிலில் பயணம் செய்யலாம் என்கிற உத்தரவானது வந்திருக்கிறது. இந்த உத்தரவு வந்தவுடன் பல மாற்றுத்திறனாளிகளும் யூடிஐடி கார்டை பயன்படுத்தி சலுகை கட்டணத்தில் டிக்கெட் கேட்கறது போன்ற பல வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதில் போடப்பட்டிருக்கூடிய உத்தரவு என்ன என்பதை தெளிவாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். யூடிஐடி கார்டை பயன்படுத்தி பயணிக்கலாம் என்று தான் சொல்லியிருக்கு. ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த விதிமுறைகள் அப்படியே தொடருது. எது? மாற்றுத்திறனாளிகளுக்கு 50% சலுகை கட்டணம் காதுகளாத வாய் பேச முடியாதவர்களுக்கும் மற்ற இதர வகையான ஊனமுற்றவர்களுக்கு 75% கட்டணம் சலுகையும் அது தொடருது. ஏற்கனவே நீங்கள் நான் சொன்னபடி ரயில் பாஸ் வச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சலுகை கட்டணத்தில் பயணிக்க முடியும். அந்த ரயில் பாஸ் வச்சிருந்து சலுகை கட்டணத்தில் டிக்கெட் எடுத்து நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் S1 S2ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லீப்பர் கோச்சிலையோ அல்லது ஏசி கோச்சிலையோ நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வழக்கம் போல் ஏறிக்கலாம். அதுக்கும் இந்த உத்தரவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இப்போ போட்டிருக்கிற உத்தரவு யாருக்கான உத்தரவு? ரயில் பாஸே என்கிட்ட இல்லை, எந்த விதமான பாஸும் நான் எடுக்கலை அப்படிங்கிற போது நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? முழு டிக்கெட் தான் நான் எடுக்கணும். முழு டிக்கெட் ஒரு உதாரணத்துக்கு திண்டுக்கல்லேருந்து சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா 200 ரூபா டிக்கெட்டு, அன்ரிசர்வ் கோச்சில் 200 ரூபா டிக்கெட்னா 200 ரூபா தான் நான் டிக்கெட் எடுக்கணும். எனக்கு கன்செஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி 200 ரூபா டிக்கெட் எடுத்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கோச் இருக்குது பார்த்தீங்களா? நான் ஒரு மாற்றுத்திறனாளி, என்கிட்ட ரயில்வே பாஸ் என்கிட்ட இல்லை, இருந்தாலும் அந்த ரயில் பாஸ் செல்லாதுன்னு சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் தர மாட்டேங்கிறாங்க. அப்போ இப்போதைக்கு நான் உடனுக்குடன் வந்து ரயில் பாஸ் எடுத்துகிட்டு என்னால் வந்து வாங்கிட்டு உடனுக்குடன் என்னால் பயணம் பண்ண முடியாது. அப்போ நான் வந்து ரயில் பாஸ் இல்லாமல் மாற்றுத்திறனாளி கோச்சில் நான் பயணிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற போது அதுக்காகத்தான் இப்போ இந்த புதிய உத்தரவு வந்திருக்குது. என்ன உத்தரவு அப்படின்னா, நீங்கள் முழு கட்டணத்தில் டிக்கெட்டை எடுக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் முழு கட்டணத்தில் டிக்கெட்டை எடுத்துகிட்டு மாற்றுத்திறனாளி கோச்சில் நீ மாற்றுத்திறனாளியாகவே இருந்தாலும் மாற்றுத்திறனாளி புக்கு, யூடிடி கார்டு உள்ளிட்ட எந்த ஆவணங்கள் வச்சுருந்தாலும் அதில் ஏற்ற மாட்டாங்க. மாற்றுத்திறனாளிக்கான சலுகை கட்டண டிக்கெட், அதாவது கால் பங்கு கட்டண டிக்கெட்டு அல்லது அரை பங்கு கட்டண டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் மாற்றுத்திறனாளி கோச்சில் நீங்கள் ஏற முடியும். ஒரு சிலர் பரிதாபப்பட்டு மனிதாபிமான அடிப்படையில் சரி ஏறிக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டப்படி இந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் வரை எப்படி இருந்தது அப்படின்னா, மாற்றுத்திறனாளிக்கான கோச்சில் பயணிக்கணும்னா மாற்றுத்திறனாளிக்கான சலுகை கட்டண டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் பயணிக்க முடியும், அப்படி இல்லைன்னா பயணிக்க முடியாது அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா, மாற்றுத்திறனாளிக்கான சலுகை கட்டண டிக்கெட் இல்லாவிட்டாலும் நீங்கள் முழு கட்டண டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு அந்த யூடிஐடி கார்டை காண்பித்து நீங்கள் மாற்றுத்திறனாளி கோச்சில் ஏறிக்கலாம். அதுதான் உத்தரவு. யூடிஐடி கார்டை பயன்படுத்தி டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் என்றோ யூடிஐடி கார்டை பயன்படுத்தி சலுகை கட்டணத்தில் பயணிக்கலாம் என்றோ எந்த விதமான உத்தரவும் வரவில்லை. ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து என்கிட்ட ரயில் பாஸ் இல்லை, ஆனால் வந்து முழு டிக்கெட் நான் எடுத்தும் கூட மாற்றுத்திறனாளி கோச்சில் ஏற முடியல, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வச்சாங்க பார்த்தீங்களா? அந்த கோரிக்கை தான் நிறைவேற்றப்பட்டிருக்கே ஒழிய இப்பொழுது போடப்பட்டிருக்க உத்தரவுக்கும் யூடிஐடி கார்டுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. சுருக்கமாக சொன்னால், இவ்வளவு காலமாக முழு டிக்கெட் எடுத்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிக்கான கோச்சில் பயணிக்க முடியாது. இப்பொழுது முழு டிக்கெட் எடுத்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் யூடிஐடி கார்டு காண்பித்து பயணிக்கலாம். அவ்வளோதான் உத்தரவை ஒழிய வேறு எந்த விதமான புதிய உத்தரவும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற அதே நடைமுறை தொடருது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் யூடிஐடி கார்டை கொடுத்து டிக்கெட் கேட்குறது, யூடிஐடி கார்டை கொடுத்து கன்செஷனில் டிக்கெட் கேட்குறது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்றைக்கு வரைக்கும் யூடிஐடி கார்டை ரயில்வே துறை பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்பதை உங்களுடைய கவனத்துக்கு மீண்டும் மீண்டும் கொண்டு வருகிறேன். அதனால் தவறான தகவல்களை பலர் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். யூடிஐடி கார்டை பயன்படுத்தி ட்ரெயினில் சலுகை கட்டணத்தில் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாங்க மாதிரி பல்வேறு விதமான பொய்யான கருத்துக்கள், பொய்யான தகவல்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் புறந்தள்ளுங்கள். ஒரே மீண்டும் சொல்லுகிறேன், இந்த யூடிஐடி கார்டை பயன்படுத்தி முழு கட்டணம் எடுத்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி கோச்சில் பயணிப்பதற்கு மட்டும்தான். சலுகை கட்டணத்தில் ஏற்கனவே நீங்கள் சலுகை கட்டணத்தை எடுத்து நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா யூடிஐடிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வழக்கம் போல் அந்த சலுகை கட்டண டிக்கெட்டை காமிச்சிட்டு உங்களுடைய ரயில் பாஸை காமிச்சிட்டு அந்த கோச்சில் ஏறிக்கலாம். ஆக இப்போ போடப்பட்டிருக்கிற உத்தரவு என்பது மாற்றுத்திறனாளிக்கான கோச்சில் பயணிப்பதற்கான உத்தரவு மட்டும்தானே ஒழிய சலுகைக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பதை தெளிவாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.